ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததும் கீரையை க்ளீன் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த கீரையிலேயே நிறைய தண்ணி இருக்கும், அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். இந்த கீரை ரொம்பவே ஆரோக்கியமானது, வயிறு புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கோங்க. அந்த கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் நீங்கள் பொரியல் மட்டும் இல்லைங்க, கூட்டு கூட செய்யலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததும் இதில் தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நான் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.